வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், யுனைடெட் நேஷன் அப்சர்வ்ஸ் 2025 as இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது, ஏப்ரல் 14 இஸ் அப்சர்வ்ட் as வேர்ல்டு குவாண்டம் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கரெக்ட் தான். ஏப்ரல் 14 தான் நம்ம வேர்ல்டு குவாண்டம் டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்றோம். சரிங்களா? லாஸ்டா இது ரிலேட்டடாவே இந்தியா லான்ச் நேஷனல் குவாண்டம் மிஷன் இன் 2023 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம கரெக்ட் தான். ஏப்ரல் 2023ல நமக்கு வந்திருக்கும். சரியா? ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியன் ரயில்வேஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்டட் ஏடிஎம் ஆன் மூவிங் ட்ரெயின் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ரயில்வே டிவிஷன், நமக்கு ரயில்வேஸோட சென்ட்ரல் ரயில்வேஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தான் வந்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த எக்ஸ்பிரஸ் அப்படின்னா பஞ்ச்வாடி அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஸ், மும்பை டு பஞ்ச்வாதி போகக்கூடிய இந்த பஞ்ச்வாதி எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஏடிஎம் மிஷினை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த பேங்கோட ஏடிஎம் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஏடிஎம் மிஷின். சரிங்களா? பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. சரியா? ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஏடிஎம் மிஷினை தான் இங்க வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, who among the following is said to be appointed as the 52nd Chief Justice of India? இந்தியாவோட 51st சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா. 52nd யார் வர போறாங்க அப்படின்னா பூஷன் ராமகிருஷ்ணன் கவாய் அவர் வந்து வரப்போறார். பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எந்த ஆர்டிகல் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 2 படி. ஓகேவா? சப் கிளாஸ் 2 படி நமக்கு பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். தேர்ட் இந்தியா நார்டிக் சமிட் வில் பி ஹெல்ட் இன் ஆஸ்லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஸ்லோ அப்படிங்கிறது நார்வேவோட கேபிட்டல். சரிங்களா? நார்வேவோட கேபிட்டல் தான் ஆஸ்லோ. ஓகேவா? ஸோ அடுத்தது, டென்மார்க், ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே, ஸ்வீடன் ஆர் நார்டிக் கண்ட்ரீஸ். ஸோ நார்டிக் கண்ட்ரீஸ்னா மொத்தம் 5 கண்ட்ரீஸ் வரும். இந்த 5 கண்ட்ரீஸ் தான் நார்டிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் இதுல அட்டன் பண்ண போறாரு. சரிங்களா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, scientists using James Webb Telescope found strongest evidence of life forms in which alien planet அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா K2-18b அப்படிங்கிற இந்த பிளானட். இந்த பிளானட் பாத்தீங்கன்னா எர்த்ல இருந்து 124 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பிளானட்ல டைமத்தைல் சல்ஃபைடு அப்படிங்கிற இந்த ஒரு காம்பனண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த பிளானட்ல வந்து உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.